சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனாவை கூப்பிட்டு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, முத்துவுக்கும் சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டணும் அண்ணாமலை, அதுக்கு பணம் வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க முத்து. அதான் உன்னை கூப்பிட்டு கேட்கலாமேன்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்துவும், அப்பா என்னப்பா பாட்டிக்கிட்ட எப்படிப்பா பணம் வாங்குறது? பாட்டி தனியாக இருக்காங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நாம தான் பாட்டிக்கு கொடுக்கணும்ப்பா. நம்ம எப்படிப்பா பாட்டிக்கிட்ட பணம் வாங்குறது? அதெல்லாம் வேண்டாம். நானும் மீனாவும் நல்லா தான் சம்பாதிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையாக இருந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு மாடியில் ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், ஆமாம் மாமா, நான் வண்டி வாங்குறதுக்காக நீங்கள் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்க, அந்த பணத்தையே நான் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பாட்டி எங்கள் மேலே உள்ள அக்கறையில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ரூம் கட்டினா தானே எங்களுக்கு மதிப்பு மரியாதையுமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்டி தந்த பணத்தில் ரூம் எல்லாம் கட்டினா வீட்டில் உள்ளவங்க எங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையா மாமா? உங்களுக்கு தெரியாதா விஜயாத்தை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, இந்த வீட்டில் யார் யார் எப்படின்னு எனக்கு தெரியாதா மீனா? அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. நீ மற்ற பசங்க மேலே உள்ள அக்கறையை முத்து மேலே காட்ட மாட்டேங்கிற, நீயும் விஜயா மாதிரியே முத்துவை புரிஞ்சுக்காம முத்துவுக்குன்னு இன்னும் ரூம் கட்டி தராமல் இருக்கியே அண்ணாமலைன்னு என்ன கேள்வி கேட்கும்போது நான் என்ன பதில் பேச முடியும்? அதுக்காக எங்கள் அம்மா பணம் நான் தரேன்னு சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறதா சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதனால் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை உடனே முத்து உங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். நீ என்னப்பா சொல்கிற முத்து? யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்துவும், அப்பா மீனா சொன்னதை கேட்டிங்கல்லப்பா, மீனா சொல்கிறது சரின்னு தான் எனக்கும் தோணுது. பாட்டிக்கு நான் தான்ப்பா உதவி செய்யணும். இப்போ கூட பாட்டிக்கிட்ட நான் பணம் வாங்கினா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். வெளியில் கடன் வாங்கியாவது பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே மாடியில் ரூம் கட்ட எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே அங்கே வந்த விஜயா, அதான் எனக்கு தெரியுமே, இவங்களால என்னைக்கும் மாடியில் ரூம் கட்ட முடியாதுன்னு. நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு ரூம் கட்டணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் சொன்னால் எதையும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. மீனாவுக்கு புது வண்டி வாங்கணும்னு முத்து ஆசைப்பட்டா அவன் சம்பாதிக்கிற பணத்தில் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எதுக்காக முத்துக்கிட்ட கொடுத்து புது வண்டி வாங்கி கொடுத்தீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தானே? வர வர சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்கறதும் இல்லை. மீனா முத்துவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுங்க. இதே மனோஜுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, ஏன் விஜயா, என் பணத்தை வச்சு தானே உன் பையன் மனோஜ் பெரிய கடைக்கே ஓனர் ஆயிருக்கான். அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு காரணம் மனோஜ் ஏமாற்றி என் பணத்தை எடுத்தான்ல, அந்த பணத்தை இன்னும் மனோஜ் திரும்பி தரவே இல்லையே. மறுபடியும் மனோஜுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு கேட்க விஜயா அமைதியாக இருக்காங்க. முத்து மீனாவை பார்க்குறாங்க. உடனே மீனாவும், அத்தை, மாமா பணம் கொடுப்பாங்க, பாட்டி எங்களுக்காக உதவி செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் மேலே உள்ள அக்கறையில் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு யாருடைய பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், அப்போ எதுக்கு உன் மாமனார் கொடுத்த பணத்தை வாங்கி உனக்குன்னு புது வண்டியெல்லாம் வாங்கினேன்? அப்போவே இப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அந்த பணத்தை நாங்கள் திருப்பி தந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட நாங்கள் எந்த பணத்தையும் வாங்கலை. நீங்களும் தான் இப்போ நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு வருமானம் வருது. எங்களுக்கு நீங்கள் என்றைக்கும் உதவி செய்ய மாட்டீங்க, நாங்கள் கேட்க போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு தான் இதில் தலையிடுறீங்க? நான் மாடியில் ரூம் கட்ட வேண்டிய வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். பாட்டி சொன்ன மாதிரியே சீக்கிரமாக எங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்டலைனாலும் நாங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் தராமல் ஏதாவது ஒரு வீடையாவது பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா இப்படி பேசிட்டேன்னு கேட்க, வேறு நான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நல்லபடியாக முன்னேறக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் என்னால் என்னம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, உன் பாட்டி பேசுனதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் முத்து. விஜயா பேச்சை கேட்காத. உன் பாட்டி ஆசைப்படுறத நீ தான் செய்யணும். சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்ட உன்னால் முடிஞ்ச ஏற்பாடெல்லாம் செய். இல்லையா நானும் என் அம்மாவும் இருக்கோம் உனக்கு உதவி செய்கிறதுக்கு. விஜயா, இந்த பிரச்சனையில் நீ தலையிட்ட அவ்வளவுதான், பார்த்துட்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் எதுவும் பேசலைனாலும் அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க, பரவாயில்லையான்னு கேட்க, என்னது என் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா? வேண்டவே வேண்டாங்க. மீனா முத்துக்கிட்ட இதை பற்றி நான் பேசவே இல்லை, போதுமா அப்படின்னு கோவமாக பேசிட்டு மீனாவை பார்த்துக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படிங்க நம்மக்கிட்ட தேவையான பணமும் இல்லை, மாடியில் ரூம் கட்டணும்னு மாமா சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பாட்டி வந்து சொல்லி தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பணமே இல்லை, நமக்குன்னு மாடியில் ரூம் கட்ட முடியாத நிலமையில நம்ம இருக்கும்போது பாட்டிக்கிட்டேயும் பணத்தை கேட்க முடியாது. ஆனால் பாட்டி
நம்ம பணம் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் என்ன செய்யன்னு தெரியலையே. மாமா வந்து பணம் கொடுத்ததே தப்புன்னு விஜயாத்தை இவ்வளோ பேசும்போது, இங்கே வந்து பாட்டிக்கிட்ட பணம் கேட்டாலோ, பாட்டி தந்த பணத்தை வாங்கினாலோ, விஜயாத்தை எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையாங்க. ஆனாலும் மாடியில் ரூம் கட்டணும்னு சொல்கிறாங்களே, என்ன செய்யன்னு கேட்க, அந்த சமயம் மனோஜும் ரோகிணி அங்கே வராங்க. ரோகிணி அமைதியாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க, மனோஜ் வந்து சிரிச்சுக்கிட்டே முத்துக்கிட்ட, அதான் உங்களால் ரூம் கட்ட முடியாதுல்ல, பாட்டிக்கிட்ட பேசாமல் ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதானே. நாங்கள் எப்பயும் போல் இங்கேயே தங்கிக்கிறோம், எங்களை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் கொடுக்குற பணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு. இந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா என்ன? உனக்கு உதவி செய்ய அப்பா பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நான் பணம் கேட்டால் மட்டும் யாரும் தரமாட்டாங்க முத்து. அதனால பாட்டி கொடுக்குற பணத்தை வாங்காத. என்ன இருந்தாலும் உன்னால் மாடியில் ரூம் கட்ட முடியாது. நல்லா சம்பாதிக்கிறேன்னு நீ பேசினாலும் என்ன மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால் நீயும் மீனாவும் இங்கே தான் தங்கி ஆகணும், வேற வழியே கிடையாது. நல்ல வேலை ரோகிணி, அம்மா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் முத்து மீனா தான் ரொம்ப பாவம். அவங்க நினச்சாலும் என்றைக்கும் மாடியில் ரூம் கட்டவே முடியாது அப்படின்னு பேசிட்டு, நீ வா ரோகிணி, மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கணும்னு புதுசாக பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நம்மளை மாதிரி என்றைக்கும் முன்னேறவே முடியாது ரோகிணி அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், நீ சொல்கிறது சரிதான், ஆனால் இதெல்லாம் அந்த மீனாவுக்கு புரியாதே. ஏன் அந்த சிந்தாமணியால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மீனா திருந்துற மாதிரியே தெரியலையே. இந்த சிந்தாமணி வேணும்னே மீனாவோட வண்டியை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதன் மூலமாக மீனா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. சிந்தாமணி இப்படியே விட்டுற மாட்டாங்க. இன்னும் மீனாவுக்கு நிறைய பிரச்சனையை செய்ய தான் போகிறாங்க. அதெல்லாம் தெரியாமல் நல்லா சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க இந்த மீனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரோகிணி அங்கேருந்து போக, உடனே முத்துவும், மீனா நான் சொல்கிறத கேளு, எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் நம்ம மேலே பொறாமையில் தான் இப்படி பேசுகிறாங்க. நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்ல, முதல்ல இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க பேசுகிறதெல்லாம் நினச்சி நீ என்றைக்குமே யோசிக்கக்கூடாது, மனசு வேதனையாகக்கூடாது. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கும் போது சீக்கிரமாக உனக்காக மாடியில் நான் ரூம் கட்ட தான் போகிறேன். அதுக்காக என்ன வழி, எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்க தான் போகிறேன். பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக நான் பணம் வாங்க மாட்டேன். ஆனால் பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே நான் செய்ய தான் போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே சவாரிக்காக கிளம்ப, மீனா யோசிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயாத்தை, மனோஜ், ரோகிணின்னு அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் செஞ்சு நான் முன்னேறவே மாட்டேன்னு இவ்வளோ உறுதியாக பேசிட்டு போகிறாங்க. எதுக்காக இவங்க வந்து இப்படிலாம் நினைக்கிறாங்க? இவங்க முன்னாடி எப்படியாவது நல்ல வருமானம் நம்மளுக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும், தலை நிமிர்ந்து இருந்தால் தான் இவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க போல அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. வீட்டில் அண்ணாமலை பேசின எல்லாத்தையும் நினச்சிட்ருக்க முத்துவும் சவாரிக்கு கூட போக முடியாமல் அமைதியாக உட்காந்து கார் செட்டில் யோசனை பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த செல்வம், என்ன முத்து, நான் கூட சவாரிக்கு போயிட்டு வந்துட்டேன், நீ என்ன இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை செல்வம், நிறைய வேலை கிடச்சா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எந்த ஒரு வேலையும் சரியாக அமையவும் மாட்டேங்குது, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் மீனாவை தான் நானே நம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனா சிஸ்டர் இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை முத்து, என்னாச்சு, உங்கள் அம்மா ஏதாவது தேவையில்லாமல் பேசிட்டாங்களான்னு கேட்க, எங்கள் அம்மாவை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மாடியில் நாங்கள் சீக்கிரமாக ரூம் கட்டணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. ஆனால் எங்களால் மாடியில் ரூம் கட்டவே முடியாதுன்னு எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் மனோஜும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நான் மட்டும் இல்லை மீனாவும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கா. எப்படி இதெல்லாம் சரி செய்யன்னு தெரியல. வெளியில் கடன் வாங்கினா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுமே, கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு மீனா நினைக்கிறா. எங்ககிட்ட இப்போ ரூம் கட்ட பணமே இல்லை, அதனால் மாடியில் இப்போதைக்கு ரூம் கட்ட வேண்டான்னு கிடைக்கிற வேலையை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்ருக்கோம். அது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நானும் சொல்லி புரிய வச்சேன். ஆனால் என் பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, அதனால் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னு என் பாட்டியும் என் அப்பாவும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி செய்யணும்னு நினச்சாலும் என்கிட்ட தேவையான பணம் இல்லை, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் எனக்கு தெரியல. மீனா கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்டு தேவையில்லாமல் மனோஜ் பேசுகிறதுனால மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு, நான் தானே வந்து மீனாவை பார்த்துக்கணும், பொறுப்பாக நான் இத்தனை நாள் சம்பாதிக்காமல் இருந்துட்டனோ அப்படின்னு என் மேலேயே எனக்கு ரொம்ப கோவம் வருது செல்வம். அதான் என்ன செய்யன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். சவாரிக்காக போயிட்டு வந்துட்டேன், இப்போ எந்த சவாரியும் வரல, உனக்கு தான் தெரியுமே,
முன்ன மாதிரி நமக்கு பெரிய வருமானம்லாம் வரதில்லைன்னு அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வம், அதான் மீனா சிஸ்டருக்கு நல்ல வருமானம் வருதில்ல, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்களே, அப்புறம் நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற, நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா மீனா சிஸ்டரால் தாங்கிக்கவே முடியாது, அவங்களுக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வெளியில் நான் வேணும்னா தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வாங்கி தரட்டுமான்னு கேட்குறாங்க செல்வம். அதெல்லாம் வேண்டாம், நான் கடன் வாங்கவே கூடாதுன்னு மீனா சொல்லியிருக்கா, கடன் வாங்கி அந்த பணத்தை திருப்பி தரலனா நாம தான் கஷ்டப்படணும் அப்படின்னு மீனா ஏற்கனவே சொன்னதால தான் கடன் வாங்கி இந்த பணத்தை வச்சு நம்ம மாடியில் ரூம் கட்டக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் மனோஜ் இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்த பணத்தை திருப்பி தரவே இல்லை. அதை பற்றி எங்கள் அம்மா கேள்வி கேட்கவும் இல்லை. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா உதவி செஞ்சால் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யன்னு தெரியல. ஒரே யோசனையாக இருக்குது செல்வம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் முத்துக்கு ஃபோன் வருது. சவாரிக்காக ஃபோன் வருது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே இங்கே முத்துவும் பேசுகிறாரு. முத்து தம்பி, நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார், நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே நான் மலேசியாவிலேருந்து வந்திருந்தேன், என் மனைவியவும் கூப்பிட்டு வந்திருந்தேன், நீங்கள் கோயிலுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போனீங்க, உங்கள் வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் உங்களை மறக்கல முத்து தம்பி, நீங்கள் செஞ்ச உதவியவும் மறக்கல, நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு இங்கே மீனா சமைச்சு கொடுத்து நல்லபடியாக உபசரிச்சிங்க, அதை எதையுமே நான் மறக்கலை. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, சார் நீங்களா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே, ஆமாம் முத்து தம்பி, நான் மறுபடியும் வரேன், நான் கோயிலுக்கெல்லாம் போகணும், அது மட்டும் இல்லை, இப்போ உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வரேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் வாங்க சார், நீங்கள் எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் எல்லா இடத்துக்கும் உங்களை கூப்பிட்டு போகிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் சார், மீனா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆமாம் எப்போ வரீங்கன்னு கேட்க, நான் நாளைக்கே வந்துடுவேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், அப்புறம் நீங்கள் என்னை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான். இங்கே எனக்கு தெரிஞ்சவங்கன்னு பெருசாக யாரும் இல்லை, ஆனால் என் மனைவி சொன்னாங்க, முத்துத்தம்பி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும், முத்துத்தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது, சார் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை மறக்காமல் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, இதை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது சார், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இடத்துக்குலாம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு மறக்காமல் வந்துருங்க முத்து தம்பி அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்ருக்க செல்வம், யார் முத்து, தெரிஞ்சவங்களா இல்லை சொந்தக்காரங்களான்னு கேட்க, அதான் ஏற்கனவே மலேசியாவிலேருந்து 2 பேர் இங்கே வந்தாங்கல்ல, நான் கூட அவங்கள என் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போனேனே, அவங்க 2 பேரும் தான் வராங்களாம் மறுபடியும், அவங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமா, அது மட்டும் இல்லை, நான் இருக்கிற நம்பிக்கையில் தான் வரேன், எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லை முத்து தம்பி, நாங்கள் அங்கே வரணும்னு நினைக்கும் போதே உங்கள் ஞாபகம் தான் வந்ததுன்னு ரொம்ப அக்கறையாக பேசினாங்க செல்வம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே செல்வம் சிரிச்சுக்கிட்டே, நீ இப்போ தானே சொன்ன சவாரிக்குன்னு யாரும் வரமாட்டிக்கிறாங்க, எந்த வருமானமும் இல்லைன்னு, பாத்தியா நீ நினச்ச மாதிரியே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நான் தான் கூப்பிட்டு போகணும், கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும், அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் கேட்டதை விட அவங்க நான் எதிர்பார்க்காத பணத்தை போன தடவை எனக்கு கொடுத்தாங்க, என் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்ததால் இங்கே எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, என் அப்பா அம்மான்னு எல்லார்கிட்டேயும் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இவங்க வரதுனால உன்கிட்ட ஏதோ முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல, அதனால உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்கிறியா செல்வம், அப்படி ஏதாவது நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா மாடியில் ரூம் கட்டுறதை விட மீனாவுக்காக ஒரு புது வீடு வாங்கணும்னு ஆசை, அவ்வளோ பணம் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா, எங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை இருக்குன்னு பார்த்து வீட்டு வேலையவும் செஞ்சுட்டு வெளியிலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மீனாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் மீனாவை நான் மாடியில் ரூம் கட்ட முடியாமல் இருக்கிறேன்னா, புது வீடெல்லாம் வாங்கினேன்னா மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா, இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு முத்துவும் இங்கே செல்வமும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்வம் போகிறாரு. முத்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராரு.
உடனே இங்கே முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனாவும் சந்தோஷமாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு என்னை டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வாரம் இந்த ஃபங்க்ஷன் இருக்குமா. ஒவ்வொரு நாளும் நல்ல டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரணும்னு பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் வருவீங்கன்னு இவ்வளோ நேரமாக நான் காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, பரவாயில்ல மீனா, நான் தான் இதை பற்றி சொல்லணும்னு வந்தேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியே. ஏற்கனவே ஒரு பாட்டியும் தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு நீ கூட நல்லா சமைச்சு கொடுத்தியே. அவங்க மறுபடியும் வராங்களாம். ஏற்கனவே அவங்க வந்தப்ப என்னை பாராட்டி பேசினாங்க. நான் கேட்டதை விட நல்லா எனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு போனாங்க. மறுபடியும் என்னை நம்பி தான் வரதா சொன்னாங்க. இனி எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத விஜயா கவனிக்கிறாங்க. என்ன, இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாதே. என்னன்னு கேட்போம். மீனா கண்டிப்பா தலை குனிஞ்சு தான் நிக்கணும். எந்த வேலையும் செய்யவே கூடாது. அப்படி மீனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா மீனாவை கையில பிடிக்க முடியாது அப்படின்னு உடனே விஜயாவும், என்ன மீனா, முத்து என்ன சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, உங்க பையன் முத்துவுக்கு பெரிய சவாரி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே வெளியூர்லேருந்து வந்தவங்க மறுபடியும் வராங்களாம். இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போல. அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என் பையன் முத்துன்னு ஏன் சொல்லிட்டு இருக்க? உன் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நல்ல சவாரி கிடச்சிருக்குன்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்த, என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு பெரிய சவாரி கிடச்சிருக்கு, அதான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சவாரி கிடச்சி என்ன பிரயோஜனம்? சரியாக சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்க தெரியல. சம்பாதிக்கிற பணத்தை மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே செலவு செஞ்சிட்ருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் மாடியில் ரூம் கட்ட போகிறீங்க? அதையும் நான் பார்க்க தானே போகிறேன். இதுக்கா இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்ருக்கீங்க? என் பையன் மனோஜ் இப்போ இன்னொரு பெரிய கடையை ஆரம்பிக்க போகிறான். அந்த மாதிரி ஏதாவது நீங்களும் செய்ய போகிறீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் சரியான வருமானமே இல்லை. உங்களால் எப்படி முன்னேற முடியும்? நானும் நீங்கள் பெருசாக ஏதோ யோசிக்கிறீங்க போல, நல்ல வருமானம் வந்துருச்சு போலன்னு நினச்சி கேட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சரி மீனா, நீ யோசிக்க மட்டும்தான் முடியும், முன்னேறவே முடியாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு போக, உடனே மீனா ரொம்ப கோபமாக முத்துவை பார்க்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, பேசட்டும் மீனா, இவங்க எல்லாரும் பேசும்போது தான் நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதனால் நீ பொறுமையாக இரு மீனா, பிரச்சனையே இல்லை. இவங்க முன்னாடி கண்டிப்பாக நமக்கு கிடைக்க இருக்க வாய்ப்பு எல்லாம் கிடைக்க தான் போகுது. அதை பார்த்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, மனோஜ், பார்லலம்மான்னு எல்லாரும் பொறாமப்படுற அளவு நம்ம முன்னேறி காட்ட தான் போகிறோம் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிற முத்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. வெளியூர்லேருந்து வந்த தாத்தாவும் பாட்டியும் முத்துவை பார்க்குறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா, எப்படி இருக்கீங்க சார்? அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, முத்து தம்பி, உங்களை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நிறைய கோயிலுக்கெல்லாம் போகணும், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அப்படின்னு, நீங்கள் தங்குறதுக்கு கூட பக்கத்துலேயே நல்ல இடம்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கலேன், நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி முத்து தம்பி, நாங்கள் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்ததால் இங்கே முத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் நல்ல ஒரு இடத்தையும் காமிக்க அவங்க அந்த ஹோட்டலில் போய் தங்குறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முத்து அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறாரு. அப்பப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு முத்து அக்கறையாக பேசுகிறாரு. உடனே அங்கே வெளியூர்லேருந்து வந்த அந்த தாத்தாவும் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா, நம்ம பசங்க கூட நம்மளை பெருசாக கவனிக்கிறதில்ல. ஆனால் நம்ம யாருன்னு தெரியாது. நம்மளை சவாரிக்கு நம்ம வந்தப்போ தான் முத்து தம்பி பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ மறுபடியும் வரும்போது நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக அந்த முத்து தம்பி நம்மளை கவனிச்சுக்கிறாருன்னு ஃபோன் பண்ணி அப்பப்போ நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம நல்லா இருக்கோமா, நம்ம நல்லபடியாக சாப்பிட்டோமா, நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிற முத்து தம்பி எவ்வளோ நல்லவராக இருக்கார்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஆனாலும் முத்து தம்பி முன்ன மாதிரி நம்மக்கிட்ட பேசலை பார்த்தீங்களா, ஏதோ பிரச்சனை போல். ஆனால் முத்து தம்பிக்கிட்ட நம்மளால் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல, முத்து தம்பியை பற்றி எனக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம பசங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நமக்குன்னு இருக்கிற பிஸ்னஸை நம்ம எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறதுனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கேன். இதை பற்றி நான் முத்து தம்பிக்கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா முத்து தம்பி ரொம்ப பொறுப்பாக இருப்பார், வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பார். இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை நம்ம பசங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ நமக்குன்னு இருக்கிறது இந்த பிஸ்னஸ் மட்டும்தான். இந்த பிஸ்னஸ் மூலமாக நான் முன்னேற முடியுமான்னு கூட தெரியல. ஆனால் இப்போ இந்த பொறுப்பை முத்து தம்பிக்கிட்ட கொடுக்கணுன்ற ஆசையில் தான் இங்கே வந்திருக்கேன்.
இந்த வேலையை பற்றி பேசினா முத்து தம்பி என்ன சொல்வாருன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம பசங்க நம்ம கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நம்ம பசங்க நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை, மதிப்பு மரியாதை தரவும் இல்லை. அவங்கள நம்பி நம்ம சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஆனால் இருக்கிற பிஸ்னஸை பார்த்துக்கணும். அதனால தானே நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமாகவே முத்து தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசணும். முத்துவும் மீனாவும் நம்ம கூட வரதா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போய் நல்லா பார்த்துக்கணும். நம்ம பிஸ்னஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முத்து தம்பிக்கும் மீனாவுக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் முத்து தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மீனா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே முத்துவும் மீனா அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து. தாத்தா பாட்டின்னு 2 பேரையும் பார்க்கறதுக்காக நம்ம போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரணுமாங்கன்னு கேட்க, உன்னை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்கள இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், நீயும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன். நீங்கள் சொன்னால் நான் கேட்காம இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் வெளியூர்லேருந்து வந்த அவங்கள பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அவங்க 2 பேரும் மீனாவை பார்த்த உடனே, மீனா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பார்க்க நானும் வந்திருக்கேன். சீக்கிரமாக உங்களை வந்து எங்கள் வீட்டுக்கும் கூப்பிட்டு போவேன்னு சொல்ல, எதுக்குமா உனக்கு தேவையில்லாத கஷ்டம்லாம் அப்படின்னு சொல்ல, நான் சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் சாப்பிடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, முத்து அவங்க எல்லாரையுமே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லபடியாக அவங்க கோயிலில் வந்து நல்லா அ வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது, முத்து தம்பி நாங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, ஆனால் இப்போ வந்து பேச வேண்டாம், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பேசலாமேன்னு சொல்கிறாரு முத்து. இல்லைப்பா, நம்ம வந்து நான் தங்கியிருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்னவோ சொல்கிறீங்களேன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக போகணும்ப்பா, ஆனால் உன்னை பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொல்ல, அவங்க இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மீனாவும் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அங்கே காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. பரவாயில்லம்மா மீனா, நீ தான் எங்களை பார்க்க வந்திருக்க, உனக்கு தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்யணும், நீ என்னம்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, எங்களை நம்பி வந்திருக்கீங்க, சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் உங்களை தங்க வச்சிருக்கணும், உங்களை நல்லபடியாக உபசரிக்கணும், ஆனால் என்ன செய்ய, என் மாமியார்கிட்ட இதை பற்றிலாம் சொன்னாலே கோவப்படுவாங்க, அதனால தானே சொல்ல, பரவாயில்லம்மா மீனா, உன் நல்ல மனசு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முத்து தம்பி நீ ரொம்ப பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்க்குற, அதே மாதிரி மீனாவை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிற, நாங்கள் தான் என் பசங்களை நம்பி ரொம்பவே ஏமாந்துட்டோன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க சார்ன்னு கேட்க, நான் நிறைய பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தேன், உனக்கு தெரியும், என் பசங்க எல்லாருமே நல்லா படித்து அவங்க முன்னேறணுன்றதுக்காக அவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சு நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன். அந்த பிஸ்னஸை சரியாக கவனிக்காமல் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் வந்து இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்காக நான் கொடுத்துட்டேன். இனி நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டான்னு நானும் என் மனைவியும் தனியாக தான் இருக்கோம். எங்களுக்குன்னு இருக்கிற பிஸ்னஸை எங்களால் பார்த்துக்கவும் முடியல. அந்த பிஸ்னஸை என் பசங்களை நம்பி என்னால் தரவும் முடியல. என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தப்ப உங்கள் ஞாபகம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் ஞாபகம் வந்ததா? நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்கள் பசங்களே உங்களுக்கு உதவி செய்யலையே சார். பிஸ்னஸை பற்றி எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். ஆனால் எங்கள் அண்ணன் மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறான், நல்லா படிச்சிருக்கான் சார். வேணும்னா வந்து உங்களுக்கு எங்கள் அண்ணன் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல, நான் இனி யாரையும் நம்ப தயாராக இல்லை, ஆனால் உங்களை மட்டும்தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க 2 பேரும். உடனே மீனாவும் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா நீ இப்போ என்னம்மா செய்கிறேன்னு கேட்க, மீனா நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறா. அது மட்டும் இல்லை, மீனா வந்து இப்போ பூ கொடுக்க போகிறது. மீனா நீ கூட புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கல, அதை பற்றி சொல்லு, அவங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டாமான்னு கேட்கும்போது, உடனே மீனாவும் நான் ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கேன், நிறைய ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க, அதன் மூலமாக நல்ல வருமானம் வருது, வர வருமானத்தை வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு இங்கே மீனா சொல்லிகிட்டு இருக்கும்போது, உடனே முத்துவும் எனக்கும் இப்படி ஏதாவது சவாரி வந்தால் நல்ல வருமானம் வரும், ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி பெரிய சவாரி எல்லாம் கிடைக்கிறதில்ல, நானே மீனாவுக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்கேன், மீனாவை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, முத்து தம்பி உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் வந்து உங்களை வந்து பார்த்ததுக்கு காரணம், என் பசங்களை நம்பி கூட இந்த பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சதுக்கு காரணம், அவங்க என்னை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. இப்போ நான் பார்க்குற பிஸ்னஸை நீங்கள் 2 பேரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாதே மீனா, என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி
இந்த ஃப்ரூட் பொக்கே செய்கிறது, இந்த பிஸ்னஸை நீங்கள் அங்கேயும் வந்து செய்யலாம். அதன் மூலமாக இதை விட உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி நான் செய்கிற பிஸ்னஸையும் நீங்கள் 2 பேரும் பொறுப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வர வருமானத்தில் எங்களுக்கு நீங்கள் எதுவும் தரணும்னு தேவையில்லை. அந்த பிஸ்னஸ் அப்படியே இருந்துடக்கூடாது. நான் செஞ்ச பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கணும். அதன் மூலமாக என் பிஸ்னஸ் நல்லா வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இவங்க 2 பேரும் என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடத்துகிறாங்கன்னு பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலே போதும். என் பசங்களை கூட நம்ப நான் தயாராக இல்லை. ஆனால் உங்களை நம்பி இந்த பொறுப்பை தரேன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான். நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக உங்கள் வேலையை செய்கிறீங்க. அதே மாதிரி கிடைக்கிற வருமானம் போதும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்காக தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல, என் பிஸ்னஸை பார்த்துக்க முடியல, இதை உங்களால் செய்ய முடியுமா எனக்காக அப்படின்னு அவங்க கேட்கும்போது முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எப்படிங்க இங்கே எல்லாரையும் விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்லை, என் அம்மா தம்பின்னு எல்லாரும் இங்கே இருக்காங்க, அத்தை மாமான்னு நம்மளை நம்பி தானே இருக்காங்க. நான் சமைச்சு கொடுத்தா தானேங்க அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்தவங்களும் சொல்கிறாங்க, மீனா நீ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? உங்களுக்கு தேவையான எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. நாங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வீட்டுக்கு வந்த மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே முத்து, அப்பா இன்னைக்கு நான் சவாரிக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் தெரியுமே முத்து அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல வெளியூர்லேருந்து 2 பேர், அவங்க தான்ப்பா சவாரிக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்டயும் மீனாக்கிட்டேயும் பேசினாங்க. அவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்கப்பா. ஆனால் அவங்க பசங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்களாம். இந்த பிஸ்னஸை இப்போ எங்களால் செய்ய முடியல, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்களை அவங்க கூடவே வெளியூருக்கு வர சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை, என்ன முத்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உண்மைதான்ப்பா, அவங்க எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க செய்கிற பிஸ்னஸை நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட திறமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நடத்திட்டுருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டை மீனாவும் நானும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பிஸ்னஸோட பொறுப்பையும் நீங்களே பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்ல, உடனே மனோஜ் ரோகிணியை பார்த்துட்டு, என்ன ரோகிணி இது, இந்த முத்து சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா? ஏன்னா இந்த முத்து என்ன நம்மளை மாதிரி நிறையா படிச்சிட்டானா? இவனுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்னு இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்பா முத்து சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கப்பா, அப்படி யாரும் முத்து மேலே நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க? நான் ஒன்றும் உன்ன மாதிரி அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு ஏமாத்தலை. நான் வந்து முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி தான் செஞ்சுருக்கேன். உன்ன மாதிரி நான் எதுவும் செய்யலையே, நீ எப்படி என்னை இப்படி பேசலான்னு கேட்கும்போது, இல்லை உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்னு ஓ மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து உன்னை அங்கே வர சொல்கிறாங்க. சொல்லப்போனால் என்னை கூப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு, ஆமாம் மனோஜ், எல்லாம் உன் மேலே உள்ள பொறாமையில் இப்படி முத்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து வெளியூருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், அத்தை நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். நீங்கள் ஏன் அத்தை எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறீங்க? எங்களால் எதுவுமே முடியாது, பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு ஏன் இப்படி ஏளனமாக பேசிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ தான் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும்? நான் கூட யோசித்தேன், இந்த வீட்டில் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன், இப்படி பிஸ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் தான் முக்கியம்னு அவங்க கூட கிளம்பி போயிட்டா குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? நான் தானே பொறுப்பான மருமகன்னு யோசித்தேன். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, நான் இல்லைனாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்கல்ல, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலல்ல, அதனால் எங்களால் முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே கேட்க, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் மீனா, நீ இந்த வீட்டில் இல்லைன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், முடிஞ்சால் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. விஜயாவும் மனோஜும் இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு உடனே ஸ்ருதி வந்து, மீனா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தணும். இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கல்ல, அதுக்காக நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவங்க கூட வெளியூருக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னேறதை பார்த்து இவங்க எல்லாரும் அப்புறம் இப்படி பேசட்டுமே, நாங்கள் எல்லாரும் நீங்கள் வெளியூருக்கு போய் நல்ல சந்தோஷமாக வந்து நல்லபடியாக உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா அதை பார்த்து நாங்கள் எவ்வளோ பெருமைப்படுவோம். அதனால் நான் சொல்கிறேன் மீனா, இப்படி உங்களை தேவையில்லாமல் பேசுகிற இவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக முன்னேறி காட்டணும். அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவும், நானும் இத்தனை நாள் இங்கே வீட்டில் உள்ளவங்களுக்காக பொறுமையாக இருந்தேன். எங்கள் அம்மாவே இப்படி பேசுனதுக்கப்புறமா இனி நாங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் முத்து. மீனா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக எடு. விஜயா பேசுகிறதெல்லாம் நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் மீனாவும் முத்துவும் அவங்க 2 பேரையும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, அவங்க மீனா சமைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீ அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கவே வேண்டாமா, அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டாலே போதும். அவங்க
சமைக்க தெரியலன்னா அவங்களுக்கு நீ வந்து எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாலே போதுமா. கண்டிப்பாக நீ சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. நீ கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் பொறுப்பை எடுத்துக்கிட்டனா எங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீ எவ்வளோ வந்து பொறுமையாக இருக்க, நல்லா சமைச்சு கொடுக்குற, உன்னுடைய திறமையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பாராட்டி பேச, உடனே அங்கே விஜயாவும் மனோஜ் அப்படி என்ன இந்த மீனா நிறைய சமைச்சிட்டா நல்லா சமைச்சிட்டான்னு இப்படிலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏன் மீனா எப்படி சமைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க திறமைக்காக தான் இவங்க தேடி வந்து இந்த பெரிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. நீங்கள் என்னென்னவோ பேசுனீங்கல்ல, சீக்கிரமாகவே அவங்க வெளியூருக்கு கிளம்பி போக தான் போகிறாங்க. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னெலாம் நம்புனீங்கல்ல, இப்போ மீனாவும் முத்துவும் தான் இந்த மாதிரி வெளியூருக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அவங்க வந்து இங்கே திரும்பி வரும்போது அவங்க இனி நம்ம வீட்டுக்கெலாம் வரப்போகிறதில்ல, அவங்களுக்குன்னு வீடெல்லாம் வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்படி ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் பேசின பேச்சுக்கு தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு தேடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும். இதை பார்த்துட்டு ரவி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. உண்மைதான், இங்கே அண்ணி உங்கள் திறமைக்காக இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, வேண்டான்னு சொல்லாமல் நீங்கள் முத்துவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போங்க, ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு மீனா கண் கலங்கி சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் எனக்கு பிஸ்னஸ் செய்ய தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திட்டான். மனோஜுக்காகவும் எங்கள் அம்மாவுக்காகவும் நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க வெளியூர்லேருந்து வந்த அவங்க 2 பேர்கிட்டையும் மீனாவும் முத்துவும் நாங்கள் உங்கள் கூடவே வரோம், அந்த பிஸ்னஸை நாங்கள் செய்கிறோம், நல்லபடியாக நாங்கள் உங்களுக்காக அந்த பிஸ்னஸை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால் மீனாவும் முத்துவும் மீனாவோட அம்மாக்கிட்டையும் இதை பற்றி சொல்லிவிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக மலேசியாவுக்கு கிளம்புறாரு முத்துவும். மீனாவை கூப்பிட்டுட்டு 2 பேரும் அவங்க கூடவே கிளம்புறாங்க. அங்கே பிஸ்னஸ்லாம் பார்த்து முத்துவும் மீனாவும் நல்லா பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்க அவங்க தன்னுடைய பசங்க மேலே வைக்காத நம்பிக்கையை முத்து மேலே வச்சதுனால நல்லபடியாக முத்து பொறுப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் வேலையை பார்த்துக்கிறாரு. பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் தனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை கண்டிப்பாக இங்கேயே செய்யணும் அப்படின்னு அங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பிக்க, அதன் மூலமாக மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வெளியூருக்கு போனவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க, மீனாவும் அங்கே இருக்கிற இடத்துல இருந்து நல்ல பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது 2 பேருக்கும் நல்ல வருமானம் வருது. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா முத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிச்சு அவங்க பிஸ்னஸை இன்னும் வந்து நல்லபடியாக ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போனதால் இதை பார்த்துட்டு அங்கே இருந்த பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் நடக்குமான்னு நாங்கள் யோசித்தோம், ஆனால் நீங்கள் மறுபடியும் எங்களுக்காக வந்ததால் எங்கள் பிஸ்னஸ் இப்போ ரொம்ப நல்லபடியாக நடக்குது. சொல்லப்போனால் நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால தான். அதனால் இந்த வருமானம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் மூலமாக வந்த பணத்தை முத்து மீனாவுக்கே அவங்க கொடுத்துட்றாங்க. உடனே முத்து வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு, என் அம்மா கூட என்னை நம்பலை, எங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசிகிட்டே இருந்தான், ஆனால் நீங்கள் சவாரிக்காக வந்தீங்க, எங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நேர்மையாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு உங்கள் பசங்களும் இல்லை, நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். இந்த பணத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நாங்கள் உங்களை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டோம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தையும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக கொடுத்த வருமானத்திலேருந்து அங்கே அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க முத்துவும் மீனாவும். முத்து சம்பாதிக்கிற பணத்தை அண்ணாமலைக்காக அனுப்பி வைக்கிறாரு. அந்த சமயம் அண்ணாமலை யோசிக்கிறாரு, நாம் இப்படியே அமைதியாக இருந்துடக்கூடாது, முத்து வந்து அனுப்புகிற பணத்தை முத்து மீனாவுக்காக நம்ம ஒரு வீடே வாங்கணும், ஏன்னா அவங்க இனி திரும்பி வரும்போது இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு. முத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்பி வைக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அண்ணாமலை வந்து முத்து மீனாவுக்காக புது வீடெல்லாம் வாங்குறாரு. இதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப பொறாமப்படுறாங்க. ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் மலேசியாவிலேருந்து வந்த அப்படின்னு சொன்னேன், நம்பி உன்னை வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ பார்த்தியா, வெளியூருக்கு போன முத்து நல்லா சம்பாதிக்கிறான். அவங்களுக்கு என்ன பெரிய பிஸ்னஸ்லாம் அவங்களுக்காக தான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை அனுப்பி வச்சதுனால முத்துவுக்கு எவ்வளோ பெரிய வீடை என் வீட்டுக்காரர் வாங்கி வச்சுருக்காரு. முத்துவும் மீனாவும் திரும்பி வந்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படி முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னையும் மனோஜையும் நம்ப வச்சு எங்களை ஏமாத்திட்டல. உன்னால் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆனால் முத்துவும் மீனாவும் தன்னுடைய திறமையால் இப்படி முன்னேறுவாங்க, அவங்களால கூட பிஸ்னஸ் செய்ய முடியும்னு நான் நம்பவே இல்லை. ஆனால் நான் நம்பாத எல்லாத்தையும் அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க முன்னேறி காட்டிட்டாங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட.
மீனாவாலையும் முத்துவாலையும் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்க முடியுதுன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக ரோகிணியை வந்து வெளுத்து வாங்குறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் தன்னுடைய அப்பாவையும் பாட்டியவும் பார்க்க மறுபடியும் திரும்பி வரும்போது விஜயா வீட்டுக்கு வராமல் அண்ணாமலை முத்து மீனாவுக்காக அவங்க தந்த பணத்தை வச்சு வாங்கின புது வீட்டுக்கு வராங்க. முத்து மீனா நல்லா சம்பாதிச்சு அவங்களும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும், அப்பா நீங்கள் எங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கப்பா, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்மா மனோஜ்னு எல்லாரும் எங்களை ஏளனமாக பேசினாங்க, அவங்களால தான்ப்பா நான் கண்டிப்பாக இப்படி வெளியூருக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற ஆசையில் போனேன். அவங்க 2 பேரும் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் திரும்பி வந்து இங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற அளவு நாங்கள் நல்லபடியாக முன்னேறி வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டுட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து மீனா 2 பேரும் இவ்வளோ வருமானம் இவங்களுக்கு வருதா, இவங்க இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படின்னு, இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன், எல்லாமே நடந்துருச்சே அப்படின்னு முத்து மீனாவால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. முத்து மீனா பிஸ்னஸ் செஞ்சு இப்படி முன்னேறிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க மனோஜும் ரோகிணியும்.